டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் தமிழக வெற்றி கழகத்தின் முன்னாள் செய்தி தொடர்பாளர் தோழர் மணிகண்டன் வீராசாமி அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர், ஜனநாயகன் வழக்கில் ஒரு முக்கிய திருப்பம் வந்துள்ளது, ஒரு முக்கிய அப்டேட் வந்திருக்கு. அதாவது ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய எடிட்டர், அவரை போலீஸ் கடுமையாக விசாரிக்கிறாங்க, அவரை ரொம்ப மன உளைச்சல் ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி ஆர்கே செல்வமணி பேட்டி கொடுத்துருந்தாரு. அதுக்கு முன்னாடி நாள் 500 கோடி திருட்டு, யாருமே கண்டுக்கலையே, எல்லாம் இப்படி மௌனமாக இருக்கிறீங்களே, ஒரு பேங்க்கில் கொள்ள போனால் இப்படி தான் அமைதியாக இருப்பீங்களா அப்படின்லாம் பேசியிருந்தார். நம்ம அதை பேசியிருந்தோம். இப்போ அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தினுடைய எடிட்டர், ஜனநாயகன் படத்தினுடைய எடிட்டர் பிரதீப் இ ராகவ், அவரை ஒரு இடைநீக்கம் தென்னிந்திய திரைப்பட தொகுப்பாளர் சங்கத்தில் இருந்து, சதர்ன் இந்தியா பிலிம் எடிட்டர்ஸ் அசோசியேஷன் அமைப்பில் இருந்து, அதுதான் எடிட்டர்களுக்கான அமைப்பு, அந்த சங்கத்தில் இருந்து ஒரு இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் திரைப்பட தொகுப்பாளர் பிரதீப் இ ராகவ். ஒரு முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுது. இந்த விவகாரத்தில் என்ன நடந்தது, இவர்கிட்ட வேலை செஞ்ச ஒரு ஃப்ரீலான்ஸ் எடிட்டர், அவர் மூலமாகத்தான் இந்த படம் வெளியே வந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதன் பின்னணியில என்ன நடந்திருக்கு? ஜனநாயகன் படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஜனநாயகன்னாலே சர்ச்சை தான். படம் ஆரம்பிச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா சர்ச்சை சர்ச்சை சர்ச்சைன்னு சொல்லிட்டு இப்படியே வந்துகிட்டே இருந்தது. தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் தீபாவளி கல்ச்சர் ரிலீஸ் பண்ணாங்க, அப்புறம் ஜனவரி 9 ரிலீஸ் பண்ணாங்க, அப்புறம் பொங்கல் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இப்படி சொல்லிக்கிட்டே வந்தாங்க. கடைசியில் இது கூட சகப்படமான பராசக்தி ரிலீஸ் ஆச்சு. பராசக்தி இதே மாதிரி பல்வேறு பிரச்சனை அது ரிலீஸ் ஆயிடுச்சு. சென்சார்லேயே இருக்கு இந்த படம், சென்சார்லேருந்தே வரல, சென்சார் சர்டிஃபிகேட்டே வராம ஒரு படங்கள் நிறைய படங்கள் வெளியில வந்திருக்கலாம், அதுவும் தேர்தலுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகுது. ஆமா, சிறு சிறு காட்சிகள் வரும். முழு படமும் சென்சாரே வாங்காம உலகத்திலே முதல் முறையா வெளியான படம் இதுதான். லீக்னு சொல்லதை நான் ஒத்துக்க மாட்டேன். இது தேர்தலுக்கு ஒரு 20 நாளே உள்ள சூழல்ல அந்த டைம்ல தான் இந்த படம் ரிலீஸ் ஆகும். தேர்தல் பிரபகண்டாவே இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னு நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். இதை அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த எடிட்டர் சங்கம் இன்னைக்கு இந்த பிரதீப் இ ராகவ் இடைநீக்கம் பண்ணியிருக்காங்க. இதுல நீங்க முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு கருத்து இருக்கு. இவர் என்ன பண்றாருன்னா, தொடர்ச்சியா இவர் போன போக்கில் ஏதோ சிறிய படங்களுக்கு வேலை செய்கின்ற ஒரு எடிட்டர் கிடையாது. இவர் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பிரதீப் ரங்கநாதன் அவர் நடித்த படம் பார்த்தீங்கன்னா லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி அவர் நடித்த படம் டிராகனு, அதுக்கப்புறம் லவ் டுடே, கோமாளி, டிக் டிக், கருடன், இப்படி பெரிய பெரிய படங்கள். லீடர், இப்போ சமீபத்தில் சரவணா லெஜண்ட் அவர் நடித்த படம் லீடரு, தலைவன் தலைவி, ஸ்டாரு, டார்லிங், இப்படி பல படங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பட்ஜெட் படங்கள் தான். நல்லா திரைப்படத்தை வசூல் செய்த படங்கள். முன்னணி நடிகர்கள். ஆமா, ஜெயம் ரவி கோமாளியில நடிச்சிருக்காரு. ஜெயம் ரவி, அந்த பிரதீப் ரங்கநாதன், இந்த மாதிரி பெரிய பெரிய நடிகர்களுக்கு. இப்ப கருடன், சூரி நடித்த கருடன், இப்படி பல படங்களுக்கு வேலை செய்தவர் தான் இந்த எடிட்டர் பிரதீப் இ ராகவ். இவர் இந்த படங்களுக்கெல்லாம், நான் சொன்ன இந்த படங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரீலான்சர் தான் வச்சு ஒர்க் பண்றாருன்னு சொல்லிட்டு இவங்களே தான் சொல்றாங்க. அப்ப இந்த அறிக்கை வெளியாகல. இந்த அறிக்கையில என்ன சொல்றாங்கன்னா, படத்தொகுப்பாளர் திரு பிரதீப் இ ராகவ் அவர்கள் தென்னிந்திய திரைப்பட தொகுப்பாளர் சங்கத்தின் சட்ட விதிகளை மதிக்காமல் தொடர்ந்து ஜனநாயகன் உட்பட தான் பணியாற்றும் அனைத்து திரைப்படங்களுக்கும் சங்க உறுப்பினர்கள் அல்லாதவர்களை உதவியாளராக பயன்படுத்துவது சங்க செயற்குழு முன் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வு சங்க சட்ட விதிகளுக்கு எதிரானது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. எல்லா திரைப்படத்துக்குமே இவர் இந்த எடிட்டர் சங்கத்தில் உறுப்பினர் இல்லாத ஒருவரை சொல்றாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, நமக்கு உள்ளபடியே இவங்க இதை விளக்கம் பண்ணோம். இப்ப நான் சொன்ன இந்த படங்கள் எல்லாமே டிராகனோ, லவ் டுடேவோ, இந்த மாதிரி லீடரோ, இந்த படங்கள்ல ஏன் வெளியிடல? அப்ப வெளியிடணும்னா இந்த படங்கள்லாம் வெளியிடலாம். கோமாளி உள்ளிட்ட இந்த படங்கள்லாம் அப்ப இந்த படங்கள் வரலன்னா, ஆரம்பத்துல இருந்து நான் சொல்றதுதான் அதே கருத்து தான் இப்போ நான் வலியுறுத்துறேன். நிச்சயமாக இது ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து, அதாவது தயாரிப்பு நிறுவனம் சைட்ல இருந்தா இது வெளிவந்திருக்கு. இப்ப இந்த எடிட்டர் சங்கத்துல இருந்து ஒரு அறிக்கை வந்த மாதிரி ஏன் ஒரு அறிக்கை வரல? தயாரிப்பாளர் சங்கத்துல இருந்து இந்த கோ ப்ரொடியூசர் ஜெகதீஷ் பழனிசாமி நீக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வந்திருந்தா உள்ளபடியே நம்ம நம்பலாம். சரி, ஓகே. அதுவும் இல்ல. எலெக்ஷன் முடிஞ்சு நீங்க எவ்வளவு பிளான் பண்ணி, ஏன் இதை போன வாரமே நீங்க சொன்ன மாதிரி ஒரு விளக்கம் போன வாரமே கொடுத்திருக்காரு. ஆமா, 17 திரைத்துறையின் பாதுகாப்பு மற்றும் சங்கத்தின் மாண்பை காப்பாற்ற வேண்டி 17/4/2026 அன்று நடந்த அவசர செயற்குழு கூட்டத்தில் செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் முன்னணி படத்தொகுப்பாளர்கள் முன்னிலையில் கலந்தாலோசிக்கப்பட்ட கருத்துக்களை கவனத்தில் கொண்டு
திரு பிரதீப் இ ராகவ் அவர்களை தென்னிந்திய திரைப்பட தொகுப்பாளர் சங்கம் இடைநீக்கம் செய்து இந்த அறிவிப்பை வெளியிடுகிறது. அதாவது தற்காலிக இடைநீக்கம். ஏப்ரல் 17ஆம் தேதி இவங்க வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அப்போ அதை நீங்க ஏப்ரல் 17 நீங்க வெளியிட்டு இருக்கலாம்ல. நீங்க ஏன் காத்துட்டு இருக்கீங்க? நீங்க வந்து ஒரு அரசியல் சார்பற்ற ஒரு அமைப்பு தானே. நீங்க எலெக்ஷனுக்காக எதுக்கு நீங்க வெயிட் பண்ணுங்க? எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப தெளிவாக திட்டமிட்டு யாரோ ஒருத்தர் சொன்னதின் அடிப்படையில் நீங்க 24ஆம் தேதி இந்த அறிக்கையை வெளியிட வேண்டிய அவசியம் என்ன? பிரதீப் இ ராகவ் வந்து நான் தற்காலிக நீக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இதுல அப்பட்டமான அரசியல் வந்து இருக்கிறதா நம்ம வந்து பாக்குறோம். யாரோ ஒருத்தரை காப்பாற்றுன முயற்சி, இது யாரோன்னுலாம் நம்ம வந்து வெளிப்படையா நம்ம வந்து பேசணும். திரு விஜய் அவர்களை காப்பாற்ற முயற்சியை தான் இந்த சங்கம் வந்து ஈடுபடுது. திரு ஆர்.கே. செல்வமணி உள்ளபடியே தொழிலாளர் பக்கம் நிக்கிறாருன்னா இதை முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே. அப்ப விஜயை காப்பாற்றுகின்ற வேலையை தான் இந்த தொழில் சங்கமும் ஆர்.கே. செல்வமணியும் செய்கிறார்கள். நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சம் இருக்கு, ஐயம் இருக்கு. இப்ப இதுல வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, திரைத்துறையின் பாதுகாப்பு மற்றும் சங்கத்தின் மாண்பை காப்பாற்ற வேண்டி 17/4/2026 நடந்த அவசர செயற்குழு கூட்டத்தில் செயற்குழு உறுப்பினர்கள் முன்னிலையில் இந்த முடிவு எடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அதுக்கு முன்னாடியே விசாரணை முடிஞ்சிருச்சு. ஆமா, இவங்களுக்கு வந்து உண்மை தெரிய வந்துருச்சு. இப்ப அந்த உண்மையின் அடிப்படையில் என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்றதுக்காகத்தான் அந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்குது. அப்ப அன்றைக்கே அந்த முடிவை வெளியிடாமல் தேர்தல் முடிந்து, நேற்று தேர்தல் முடிஞ்சிருக்குது, இன்றைக்கு வெளியிடுவதற்கான நோக்கம் என்ன? இன்னைக்கு தான் செயற்குழு கூட்டுனுச்சு, இன்னைக்கு நாங்க வந்து முடிவு எடுத்தோம், நாங்க இன்னைக்கு பிரஸ் ரிலீஸ் கொடுக்குறோம் அப்படின்னு இல்லாம மிக தெளிவாக 17ஆம் தேதி எடுக்கப்பட்ட முடிவை 24ஆம் தேதி அறிவிப்பதற்கான காரணம் என்ன? தேர்தல் தானா? இப்ப உள்ளபடியே இதை அறிவிக்கணும்னா இது யார் அறிவிக்கணும்னா, யார் ரிலீஸ் பண்ணிருக்கணும்னா காவல்துறை தான் இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கணும். அப்ப நீங்க வந்து காவல்துறை வந்து உங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு, காவல்துறை சைட்ல இருந்து ஒரு பிரஸ் ரிலீஸ் வரல. நீங்க வந்து சைபர் கிரைம் போலீஸ் வந்து இதை விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஒரு டிஜிபி தலைமையில் வந்து விசாரிச்சு, ஒரு எஸ்பி தலைமையில் விசாரணை அமைப்பு வந்து போயிட்டு இருக்கும்போது நீங்க அன்னைக்கு 17ஆம் தேதி விஷயத்த இன்னைக்கு வந்து தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் சாவகாசமாக யாரையோ காப்பாது, அந்த யாரோன்றதுல ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் இருக்கு. விஜயையும் ஜெகதீஷ் பழனிசாமியும் காப்பாற்றுவதற்காக நீங்க 24ஆம் தேதி அதை வந்து வெளியிடுறீங்க. இது அப்பட்டமாக விஜயை ஆதரிக்கின்ற செயல், விஜயை வந்து காப்பாற்றுகின்ற ஒரு செயலா தான் நம்ம இதை பார்க்கிறோம். ஆர்.கே. செல்வமணி இவ்வளவு தீவிரமா முதல் பிரஸ் மீட் 500 கோடி திருட்டு, அடுத்த பிரஸ் மீட்ல வந்து அமீர் வந்து பட தொகுப்பாளர் எடிட்டர் சைடில் இல்லை ப்ரொடக்ஷன் சைடில் இருந்தால் இது லீக் ஆகிருக்க முடியும், ஏன்னா எடிட் ரெஃபரன்ஸ் அப்படின்னு அந்த காப்பியில் இருக்கிறதா சொல்கிறாங்க அப்படின்னு அவர் குறிப்பிட்டு சொன்னதை அவர் தன்னோட கருத்தை வாபஸ் வாங்கணும், அவர் மன்னிப்பு கேட்கணும், இது எடிட்டர்கள் மீதான அவதூறு அப்படின்னு இதே ஆர்.கே. செல்வமணியும் இதே இந்த தென்னிந்திய திரைப்பட தொகுப்பாளர்கள் இதே சங்கமும் இதனுடைய பிரசிடென்ட் கோபி கிருஷ்ணாவும் தான் பிரஸ்ஸை வந்து சந்திச்சு பேசுறாங்க. ஆமா, ஏன் வந்து படம் 9ஆம் தேதி ரிலீஸ்ன்னு சொன்னீங்க, 14/1 வந்து ஃபுட்டேஜில் வாட்டர் மார்க் போட்டிருக்கு அப்படின்னு. ஸோ சில அப்டேட்ஸ்க்காக தான் இடையில ரிலீஸ் லேட் ஆகுது அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காக தான் இவங்க வந்து மறுபடியும் இன்னொரு வெர்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்ச அந்த வீடியோ தான் இப்போ இணையத்தில் கசிய விடப்பட்டிருக்கு. இதை வந்து எடிட்டர் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சில தகவல்கள் இணையத்தில் உலாவிக்கிட்டே இருக்குது. எடிட்டர் பண்ணணும்னு நினச்சிருந்தா இந்த விஷயம் எங்ககிட்ட வாட்டர் மார்க் இல்லாத ஃபுட்டேஜே இருக்கும். வாட்டர் மார்க் இல்லாத ஹச்டி பிரிண்ட் 2K பிரிண்ட் எங்ககிட்ட இருக்குது. இதே பிரதீப் ராகவ் கிட்ட இருக்குது. அவர் எதுக்கு எடிட் ரெஃபரன்ஸ்னு போட்ட ஒரு விஷயத்த அவர் இணையத்தில் கசிய விட்டு அவர் மாட்டிக்கிட்டு அவர் கேரியர் அவர் லாஸ் பண்ணணும், அது அவசியமே கிடையாது. ஆனால் இன்னைக்கு இவங்களே ஒரு ஃப்ரீலான்ஸ் எடிட்டர் பிரதீப் இ ராகவிடம் பணியாற்றிய ஒரு ஃப்ரீலான்ஸ் எடிட்டர் சங்கத்தில் உறுப்பினர் அல்லாதவர் மூலமாகத்தான் இதில் வெளியே வந்திருக்குது அப்படின்னு சொல்றது, அவங்க இது முழுக்க முழுக்க ஆர்.கே. செல்வமணியோட ஹேண்டு தான் அதில் இருக்கோ? இல்லை, நிச்சயமாக இது ஒரு அப்பட்டமான அரசியல் இதில் வந்து ஒளிஞ்சு. நம்ம இவங்க தான் சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பல படங்களுக்கும் இப்போ நான் சொன்ன கோமாளியில் ஆரம்பித்து இப்போ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி லீடர் வரைக்கும் அவர் வந்து ஒர்க் பண்ணிருக்காரு. இப்போ ரிலீஸ் ஆன படம் தான் இதெல்லாம், சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படம் தான். அப்போது தொடர்ச்சியாக ஒருத்தர் வந்து ஃப்ரீலான்சர் தான், சங்கத்தின் உறுப்பினர் இல்லாதவரை ஒருத்தர் ஃப்ரீலான்சராக வந்து பயன்படுத்துறாருன்னா, இந்த எந்த படங்களுமே லீக் ஆகாமல் இணையத்தில் ஜனநாயகம் மட்டும் லீக் ஆயிருக்குன்னா அதுதான் சொல்றோம் அப்பட்டமான இது அரசியல் இருக்கு. விஜய்க்காக பிரபகண்டா பண்ணுகின்ற ஒரு பரப்புரையை ஏற்படுத்துகின்ற படமாக ஜனநாயகம் இருந்தனால தயாரிப்பு நிறுவனமே இவங்களெல்லாம் செட் பண்ணி பேச வைக்கிறான்னு நமக்கு மிகப்பெரிய ஒரு ஐயம் இருக்கு. இந்த அறிக்கையில இன்னொன்னு குறிப்பிடுறாங்க, ஜனநாயகன் திரைப்படம் இணையத்தில் சட்டவிரோதமாக வெளியாவதற்கு நேரடியாக திரு பிரதீப் இ ராகவ் அவர்கள் காரணம் இல்லை என்றாலும், அவர் நேரடியாக காரணம் இல்லை என்றாலும் அவரது கவனக்குறைவே காரணமாக அமைந்துள்ளது என்பதை ஒப்புக்கொண்டுள்ளார். இந்த நிலை தொடர்ந்தால் திரைப்படத்துறையே செயலிழந்து போகும் அபாயம் உள்ளது.
எதிர்காலத்தில் இது போன்ற விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடக்காமல் தடுக்கும் கடமை தென்னிந்திய திரைப்பட தொகுப்பாளர் சங்கத்திற்கு உள்ளது அப்படின்றாரு. இப்போ அவரே ஒத்துக்கிட்டாரு. இப்போ முதல்ல வந்து இது அவரை குற்றஞ்சாட்டி மன உளைச்சலை ஏற்படுத்துறாங்க. போலீஸ் அவரை விசாரிச்சு மனைவி கர்ப்பமா இருக்காங்க, அது வந்து நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு இதே டீம் தான் வந்து பேசுனாங்க. அவங்களோட வருத்தம் என்னன்னா, சகோதரர் அமீர் வந்து அவரோட கருத்தை ஏதோ தெரிவிச்சாரு. அது வந்து அவர் தெரிவிக்கும் போது அது வந்து அவர் வேற ஒரு கருத்தை தெரிவிக்க விரும்புறாரு. ஆனா நம்ம அந்த லைனுக்குள்ள நம்ம ரீட் பண்ணுவோம் இல்லையா, நீங்க அதுக்கு ஒரு வேற ஒரு ஹெட்டிங் கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா டைவர்ட் ஆயிட்டு அது வந்து அது பிரதீப் ஏதோ வந்து காரணங்கிற மாதிரி கொஞ்சம் பேர் வந்து இன்னைக்கு வந்து சில யூடியூப்ல வந்து அவர் கார்னர் பண்ணி அவர் கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆயிருக்கு, இப்போதான் வந்து அவங்க ஒய்ஃப் கர்ப்பமாக இருக்காங்க, அவங்க மன உளைச்சல் இருக்காங்க, போலீஸ் வந்து இது பண்ணுது. போலீஸ் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, மிகச்சரியாக அதை வந்து குற்றவாளிகளை நெருங்கிட்டாங்க. இன்னைக்கு வந்து அவரே வந்து ஒப்புக்கொண்டுள்ளார். ஆனால் அவருக்கு தெரியாமல் அவருடைய கவனக்குறைவின் காரணமாக இது நடந்துள்ளது அப்படின்றது வந்து இது வந்து ஒரு சப்பக்கட்டு கட்டுற மாதிரி இருக்குது. இது உண்மையை வந்து பாத்தீங்கன்னா முழு பூசணிக்காய் வந்து சோத்துல மறைக்கிற கதை தான் இது. முழுக்க பாத்தீங்கன்னா இது தயாரிப்பு நிறுவனம் தரப்புல இருந்தும் விஜயோட தரப்புல இருந்தும் அவங்க தான் இதை வந்து லீக் செய்யறதுக்கான 100% வாய்ப்புகளும் வந்து இருக்கு. இல்ல, இது தொடர்பா வந்து விசாரிக்கிறப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிரதீப் ராகவ் அவர்கள்ட்ட ஒரு ஃப்ரீலான்ஸ் எடிட்டர் பிரசாந்த் அப்படின்னு ஒருத்தர் வந்து வேலை செஞ்சாரு. அந்த பிரசாந்த் தான் திருவேற்காட்டை சார்ந்த சமீபத்துல என்ன பலிகடா ஆக்க பாக்குறாங்க, எனக்கும் திரைத்துறைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு ஹைகோர்ட்ல முன்ஜாமீன் கோரி இருக்கிற அந்த பிரைம் அக்யூஸ்ட் 3 பேர்ல ஒருத்தர்னு குறிப்பிடப்படுற அந்த உமாசங்கர் மனு தாக்கல் வந்து பண்ணியிருந்தாரு. அந்த உமாசங்கரிடம் கொடுத்து இந்த பிரசாந்த் தான் வந்து லீக் பண்ணாரு அப்படின்னு ஊடகங்கள் இது தொடர்பா செய்தி வெளியிட்டு இருக்கிறாங்க. ஆனா இத எப்படி சொல்றாங்க இந்த அறிக்கையில அப்படின்னா, சட்டவிரோதமா வெளியானதற்கு பிரதீப் ராகவ் அவர்கள் காரணம் இல்லை என்றாலும் அவரது கவனக்குறைவே காரணமாக அமைந்துள்ளது. அவர் நேரடியா எந்த தொடர்பு இல்லைங்க, அவர் கவனக்குறைவா இருந்ததுதான் இது லீக் ஆனதுக்கு காரணம் அப்படின்னு இந்த விஷுவை வந்து 500 கோடி அப்படின்னு பிரம்மாண்டமாக பேசியவர்கள் கவனக்குறைவு அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறாங்களே அப்படின்னா இதற்கு என்ன பொருள்? இப்போ நீங்க சொல்றீங்கல்ல, பெரிய பெரிய படங்களுக்கு வந்து வேலை செஞ்ச பிரதீப் ராகவ் வந்து கவனக்குறைவாக இருந்தாருன்னா, அப்ப இந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர் கோ ப்ரொடியூசர் ஜெகதீஷ் பழனிசாமியும் அப்போ வந்து உங்களுக்கு வந்து கவனக்குறைவா இருந்தாருன்னு அர்த்தம். அப்ப நீங்க அது குறித்து ஏன் பேசவே மாட்டேன்றீங்க? இப்ப எடிட்டர் சங்கத்துல இருந்து இவரை நீங்க நீக்கிறீங்கன்னா உங்களுக்கு முழு உரிமை இருக்கு, நீங்க நீக்கிறீங்க. அதுவும் தாமதமா சொல்றீங்க. தாமதமா உங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு, ஒரு இடன் அஜெண்டா இருக்கு. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாவகாசமா யாரோ ஒருத்தரோட உத்தரவுக்காக நீங்க காத்திருந்து அங்க இருந்து சிக்னல் வந்ததுக்கு அப்புறம் நீங்க இதை சொல்றீங்கல்ல. அப்போ இதே மாதிரி தயாரிப்பாளர் சங்கமும் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கணும்ல. எங்களுக்கு சந்தேகம் இருக்குங்க, இது வந்து பாத்தீங்கன்னா கோ ப்ரொடியூசர் அவர் பாத்தீங்கன்னா விஜய் கட்சியிலும் இருக்காரு, விஜய் கூடவே இருக்காரு. ஸோ அது மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல அவர் மேல வந்து சந்தேகம் இருக்குன்னு தயாரிப்பாளர் சங்கமும் இதை வந்து சொல்லணும்ல. ஏன் தயாரிப்பாளர் சங்கம் பேச மாட்டேறாங்க, மௌனம் காக்குறாங்க? இப்போ ஆர்கே செல்வமணி எல்லாத்துக்கும் பிரஸ் மீட் வச்சாரு, இதுக்கே அவர் பிரஸ் மீட் வைக்கல, வெறும் அறிக்கையோட திரைப்பட தொகுப்பாளர்கள் சங்கம் முடிச்சுக்கிட்டதுக்கான காரணம் என்ன? குட்டு உடஞ்சு போயிடுங்களா? பத்திரிகையாளர் கேள்வி கேட்பாங்கல்ல, ஏங்க சாவகாசமா நீங்க வந்து சொல்றீங்க, காவல்துறையில இருந்து ஒரு அறிக்கை வரல, இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு, நீங்க எதுக்கு இதை வந்து சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பாங்க. அவர்கிட்ட வந்து பதில் இல்லை. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறிக்கை மூலமாக இதை வந்து வெளியிடுறாங்க. இது முழுக்க பாத்தீங்கன்னா ஒரு அப்பட்டமான அரசியல், விஜயை காப்பாத்துகின்ற ஒரு அரசியலா தான் இது இருக்கு. இந்த அரசியல், இந்த சங்கங்கள்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அரசியல் அப்பாற்பட்டவர் சொல்லிட்டு இந்த அப்பட்டமான ஒரு அரசியலை செய்யறாங்கன்றத நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஐயம் இருக்கு. இதுல உண்மை குற்றவாளிகளை வந்து கண்டே பிடிக்க முடியாதா? ஏன்னா இது ஒரு மர்மமாவே, இந்த இன்வெஸ்டிகேஷனும் மர்மமா இருக்குது. காவல்துறை தரப்புல இருந்து இன்னும் பேர் சொல்லல. ஆனா அந்த உமாசங்கர் வந்து என்ன பலிகடா ஆக்க பாக்குறாங்க அப்படின்னு ஆன்டிசிபேட்டரி பெயில் போடுறாரு. இன்னைக்கு இவங்க வந்து இவர் கூட இருந்த உதவியாளர் தான் காரணம் அப்படின்னு இவங்களும் பிரசாந்த் அப்படின்றவரோட பெயரை குறிப்பிடல, ஊடகங்கள் தான் வந்து அதை குறிப்பிடுறாங்க. இது எல்லாமே ஒரு மர்மமாவே இருக்குது. இந்த விசாரணையும் சரி, இந்த எடிட்டர்கள் சங்கத்தினுடைய நடவடிக்கை, ஆர்கே செல்வமணியினுடைய மௌனம், இது எல்லாமே ஒரு மர்மமா இருக்குது. இந்த படமே பார்த்தீங்கன்னா ஒரு மர்மம் தான். ஜனநாயகனோட கதையும் சரி, அந்த படத்தில் வந்து அந்த இஸ்லாமியர்களை தாக்குகின்ற இஸ்லாமியர்கள் வந்து தீவிரவாத காட்டின ஒரு காட்சியும் சரி, தேர்தலுக்காக இது வந்து முழுக்க கட்டமைக்கப்பட்ட ஒரு படம், தேர்தலுக்காக வெளியிடப்பட்ட ஒரு படம். இது இடையில சினிமா சம்பந்தமே இல்லாத ஆதவர்ஜனா வந்து ஒரு கருத்தை சொல்றாரு. திரு உதயாநிதி அவர்களும் எல் முருகன் அவர்களும் இணைந்து தான் இந்த படத்தை வெளியிட்டாங்கன்னு சொன்னது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, மே 4 வரைக்கும் நீங்கள் காத்துட்டு இருக்கணும்.
திமுக ஆட்சி அமைந்த உடனே உண்மையான குற்றவாளிகள் யாரு, இந்த படத்துல உள்ளபடியே என்னெல்லாம் தவறு நடந்து இந்த படத்தை யார் வந்து லீக் செய்தாங்கன்றத உள்ளபடியே ஒரு விசாரணை ஆணையம் வச்சு இதை வந்து நிச்சயமாக வந்து இதை கண்காணிக்கணும், இதை வெளியிடும். இப்போ ஆதவ் அர்ஜுனா, உதயநிதியும் எல் முருகனும் காரணம் அப்படின்னாங்க. ஆனால் திரைப்பட தொகுப்பாளர்கள் வந்து இவர் கூட இருந்த ஃப்ரீலான்ஸ் எடிட்டர் பிரசாந்த் அவர் தான் வந்து காரணம் அப்படின்றாரு. ஆதவ் அர்ஜுனா சொன்னதும் தேர்தலை மையப்படுத்தி அது வந்து தெளிவாக தெரியுது. இப்போ இவர்கள் 17 நடந்த கூட்டத்தை 24ஆம் தேதி அறிவிப்பதும் தேர்தலுக்கு மறுநாள் அறிவிப்பதும் இதுலேயும் வந்து தேர்தலை மையப்படுத்தி தான் இவங்க எல்லாரும் வந்து சிந்திச்சிருக்கிறாங்க அப்படின்றது தெளிவாக தெரியுது. பொறுத்திருந்து பார்க்கலாம் உண்மைகள் வெளியே வருதா என்ன நடக்குதுன்னு. இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டது ரொம்ப நன்றி தோழர். நன்றி தோழர்.